மூன்றாவது ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே ஒரு அற்புதமான ஷாட்டு. 4ங்க. 3 ஓவர் முடிவில் 36. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராம் இருக்கார். புக்கு பவுலர் புக்கு பிக்கு அப்போ என்ன நடக்குதுன்னு. 4வது ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரெயிட்லேயே அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். ஸோ ஃபீல்டரால் அந்த பந்தை தேக்க முடியாது. 4 ரன்னுங்க. நல்ல ஷாட்டுங்க ராம்கிட்ட இருந்து. அற்புதமான ஷாட்டுங்க. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 ஓவர் நம்மளால் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியல. ஸோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மன்னிக்கணும். அதனால தான் நம்ம 3வது ஓவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க, 4வது ஓவர்லேருந்து 2வது பால். ஸோ பவுலர் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் யாரும் நடக்கக்கூடாதுங்க, சைடில் போகக்கூடாது. வார்னிங் கொடுத்துருக்காங்கங்க. மீண்டும் அது நடந்தால் நோ பால் கொடுப்பாங்க அம்பேர். செகண்ட் பாலுங்க. ராம் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு வைட் பாலுங்க. அம்பேர் வைடு கொடுத்துருக்காரு. வைடு பால். மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க. 40 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. போயிருச்சுங்க. எங்கேயோ சென்று இருக்குங்க. அற்புதமான ஷாட்டுங்க. ராம் அவரோட பேட்லேருந்து பவரை காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். வந்து பிகு ஸ்ட்ரைக்கில் வந்து ராம் ஆஃப் சைடுங்க. ரொம்ப லாங்காக போயிருக்குங்க. ஒய்டுங்க. பிகு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கார். ஆல்ரெடி நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. 47ங்க தற்போது வரை. ஸோ பவுலர் அவரோட ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காரு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். ஆள் இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் இருக்குது. 1 ரன் மட்டுமே. 1 ரன் மட்டுமேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது மேட்ச்சு. 4வது பால். லோகு ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. அதிரடி ஆட்டக்காரர் லோகு. வா, டாட் பாலுங்க. ஸோ அரவுண்ட்லேருந்து போட்ட பால் ஒரு டாட் பாலுங்க. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ எம்எல்சிசி மற்றும் சிஓஇ பொன்மலைங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காரா? இல்லைங்க. நல்ல பாலுங்க. அற்புதமான பால். நல்ல கம்பேக்குங்க. ஒரு 6க்கு அப்புறமேட்டு நல்ல கம்பேக்குங்க பவுலர்கிட்ட இருந்து. அடுத்த பந்து ஆஃப் சைடு அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவரை நோக்கி. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்குங்க. ஃபீல்டர் போனாலும் அது தேக்க முடியாது. 4ங்க. சூப்பர் ஷாட்டுங்க. ஸோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 53ங்க. ஒரு அற்புதமான ஸ்கோருங்க. நெக்ஸ்ட் பவுலர் திவாகர். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் இருக்கார். ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க. இட் சைடு எட்ஜுங்க. பட் ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள் மட்டுமே. வா, வைடுங்க. இல்லைங்க, வைடு கொடுக்கல. அடுத்த பந்து ஸ்ட்ரைட்லேயே அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. 1 pitches. நல்ல ஃபீல்டிங்க ஸ்ட்ரைட்டில். அற்புதமான ஃபீல்டிங். அடுத்த பந்து ராம் ஸ்ட்ரைக்கில். லூஸ் பாலாங்க. இல்லைங்க, அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மிஸ் ஃபீல்டுங்க. 2வது ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, எடுத்துட்டார் உடனே ஃபீல்டர். அடுத்த பந்து வாவ், எட்ஜுங்க. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 4 ரன்னுங்க. 2வது ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. சிவகுமார்ட்டு அடிச்சிருக்காரு. லெக் சைடு சிங்கிள் கிடைக்குமா? 2 ரன்னுக்கான கால்.
பட் சிங்கிள் தாங்க. ஸோ 5 ஓவர் முடிவில் 68 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி ஓவர் போட வந்திருக்காரு அகிலேஷ். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோகு செட்டில்டு பேட்ஸ்மேன். எட்ஜுங்க, சிங்கிள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அற்புதமான ஸ்டாப்புங்க. மகா இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா கடைசி ஓவர். அபிலேஷ் நல்லா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் 69 ரன் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். ரெண்டாவது பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமா? ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, பட் வைடு கிடையாதுங்க. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு நோக்கி போனார். சூப்பர் ஸ்டார்ட்டுங்க பவுலருக்கு. பிலேஷ் நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் பால், தேர்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. எட்ஜுங்க, சிங்கிள் மட்டுமே. பந்து பம்பரம் போல் சுற்றுதுங்க. மூணு பாலுக்கு 2 ரன் மட்டுமே கொடுத்துருக்காரு கடைசி ஓவர். லோகு ஸ்ட்ரைக் வந்திருக்காருங்க. இப்போ வரைக்கும் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸ்கிப்ஸாக ட்ரை பண்ணாருங்க, பட் டாட் பாலுங்க. லாஸ்ட் ஓவர் அற்புதமாக போட்டுக்கிட்டு இருக்காரு அபிலேஷ். லாஸ்ட் 2 பாலுங்க. ஐந்தாவது பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சியாக இல்லைங்க. மறுபடியும் ஒரு டாட்டுங்க. இந்த ஓவர் அற்புதமாக போட்டிருக்காருங்க. 2 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காரு 5 பாலில். லாஸ்ட் பால் 6வது ஓவரோட கடைசி பந்துங்க. 70 ரன் வந்திருக்கு. ஸோ பேட்ஸ்மேன் அவர் போன இடத்துலையே தான் நிற்கிறாருங்க. லாஸ்ட் பாலுங்க. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அடிச்சிருக்காரா? இல்லைங்க, அடிக்கலைங்க. அற்புதமான பாலுங்க. 2 ரன் மட்டும்தாங்க. ஸோ 71 ரன் அடிக்கணுங்க. 71 அடித்தா வெற்றி பெறுவாங்க. 71 ரன் அடிக்கணுங்க. ஜிஓசி பொன்மலை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க. பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. கேப்பில் போன பால் 2 ரன்னுங்க. முதல் ரன் அடிச்சிருக்காரு அபிஷேக். அடுத்த பந்து ஸோ ராமு வந்து பார்த்தீங்கன்னா பிகைன் த ஸ்டெம்ப் பக்கத்துலேயே நிற்கிறாரு. வாவ், கேட்சுங்க, மிஸ்ஸுங்க. இன்னும் ஓடுறாங்களா இல்லையா? ரன் அவுட்டானுக்கான சான்ஸா? இல்லைங்க, ரன் அவுட் இல்லைங்க. ஸோ பிக்கு ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு.
முதல் ஓவரோட 5வது பாலுங்க. நல்ல பாலுங்க, நல்ல ஸ்டம்பிங், அவுட்டுக்கான கால். இந்த பந்து வாவ், சூப்பர் பாலுங்க. ஸோ முதல் ஓவர் முடிவில் 3 ரன்னுங்க. அற்புதமான ஸ்டார்ட்டுங்க. அபிஷேக் ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்காருங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவரில் 68 ரன் அடிக்கணும். டார்கெட் 71. அபிஷேக் ஸ்ட்ரைக்கில் கௌதம் கூட வந்திருக்காரு. 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. நல்ல பால், ஒரு எட்ஜு, ஆள் இருக்காங்க, சிங்கிள் கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. பிக்கு ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. பெரிய ஷாட்டு கண்டிப்பாக தேவை. அடிப்பாரா பிக்கு? வாவ், அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபீல்டரால் தேக்க முடியாது. நல்ல ஃபீல்டிங்க, தேக்கிட்டாருங்க. அற்புதமான ஃபீல்டிங்க. அடுத்த பால் இறங்கி அடிக்க ட்ரை பண்ணாருங்க. காலில் பட்டு போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. கீப்பர் மிஸ் பண்ணார். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பின்னாடி கௌதம் அற்புதமாக போட்டுட்ருக்காருங்க. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. கீப்பர் கிட்ட கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க கீப்பர். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்தில் வந்திருக்காரு, நிதிஷ். வாவ், ரெண்டாவது ஓவரோட கடைசி பாருங்க. ஸ்கோர் போர்டில் ஒன்றும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன் சைடு. அடிக்கிறாங்கங்க, பட் ஆள் இருக்காங்கங்க. லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து மகா கிட்ட இருந்து ஒரு அற்புதமான ஃபீல்டிங். வா, நல்ல பாலுங்க லோ கிட்ட இருந்து. ஆல்ரெடி சார்ஜ் ஒருத்தவங்க வீட்டில் போட்டிருக்கோம். இந்த பேட்டரிக்கு சார்ஜ் அவங்க வீட்டில் கூட லேப்டாப். ஒரு ஸ்லோயர் பாலுங்க. லெக் சைடு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையை நோக்கி. 2 ரன்னுக்கான முயற்சி, 2 ரன் ஓடிட்டாங்கங்க. அடுத்த பந்துங்க. வாவ், கேட்ச், அற்புதமான கேட்ச். நிதிஷ் விக்கெட்டை இழந்து கிளம்புறாருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு பிரபாஸ். இன்னும் 3 பால் இருக்குங்க. 3வது ஓவர். வா, ஸ்ட்ரைட்டில் வந்தானே தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. 1 ரன் தான் கிடைக்கும். லாஸ்ட் 2 பால்.
ஸ்லோயர் பாலுங்க, காற்று வெளியிடுங்க. லோகு அற்புதமாக போட்டுட்ருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருங்க. ஸ்கோர் அந்தளவு முன்னேற்றம் இல்லை, பெரிய ஸ்கோர் அடிக்கணும். பேட்ஸ்மேன்ஸ் இப்போ வரைக்கும் ஸ்கோர் கூட பார்க்க முடியலங்க. லாஸ்ட் பாலுங்க, 3வது ஓவரோட கடைசி பந்து. அடுத்து ஒரு ஸ்லோயர் பால் அடிச்சிருக்காரு, பட் கேட்சுக்கான கால் இல்லைங்க. 2 ரன் கிடைக்குங்க. 2 ரன் ஓடிருக்காங்க. மூணு ஓவரில் பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காங்க. 59 ரன் அடிக்கணும் 3 ஓவரில். 4வது ஓவர் தினேஷ்குமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ். பெரிய ஸ்கோர் தேவைங்க 3 ஓவரில். ஃபஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கட். ஃப்ரீ கட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ கிக் பால். வாவ், எட்ஜில் போட்டுருங்க, பட் பின்னாடி ஆள் இருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஒன்று இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இப்போ இஷ்யூ இல்லை. இல்லை அபிஷேக் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்குக்கு. பெரிய ஷாட்டுக்கான தேடல். தினேஷ் நல்லா போட்டுட்ருக்காரு. காலில் பட்டிருக்கு, ரன் எதுவும் இல்லை, டாட் பால் தாங்க. அடுத்த வந்து மறுபடியும் இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார். விக்கெட் எடுக்க விரும்பவில்லை விக்கெட் கீப்பர். ஸ்டம்பிட்கான சான்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க எடுக்கலைங்க. அடுத்த பந்து. வாவ், கேட்சுக்கான கால். லோகு அற்புதமாக கேட்ச் பண்ணியிருக்காரு. நல்ல கேட்சுங்க லோகிட்ட இருந்து. ஆள் இருக்கும் திசையை நோக்கி மட்டுமே அடிப்போம் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்க முடியாது. தினேஷோட நெக்ஸ்ட் பால் அற்புதமாக போட்டுட்ருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ரன் எதுவும் இல்லை. அவரே வெளியே வச்சு என்னடா ஃபர்ஸ்ட் 1 2 3 4 பேர் விளையாடி டிக்கே வெளியேன்றா என்னைக்கு நீ பண்ணு வெளிய நிக்கறானே வெளிய 4 பேர் உள்ள நிக்கறடா சத்யு ப்ரோ நான் வெளிய தான் நிக்கறேன். இந்த பால் போடுறா, கொஞ்சம் நல்ல பால் தான்டா. ஓடியா வந்து போல நல்ல பால் தான். போட மாட்டான். ஏய் பர்மிஷன் கிராண்டட்ரா. நான் கேளுங்க. நீ சைடு வரனே. ஒரு நிமிஷம் வந்து போடாதீங்க.
மேலே போடுறா சரிதானே இதில் போகிறேன் ஆள் இல்லையாண்ணே சொல்லிட்டு இருக்காங்கண்ணே எங்கே போயிட்டு இருக்கீங்க அண்ணே கௌதம் ஸோ கௌதம்ங்க அற்புதமாக அடிச்சிருக்காரு கவரில் சிங்கிளுங்க. லாஸ்ட் பாலுங்க ஃபுல் டாஸ் பால் இறங்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிளுங்க. ஒரு மிஸ் ஃபீல்டுங்க ஓவர் த்ரோவில் 4 ரன்னுங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கேமரா உடஞ்சிருக்குங்க. லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு ராம் 6 பாலில் 47 ரன் அடிக்கணுங்க. அடிப்பாங்களான்னு பார்ப்போம். முதல் வந்து லோ ஃபுல் டாஸ் எட்ஜில் 1 ரன் கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா M&M ஸ்போர்ட்ஸுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பந்து ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட் திசையை நோக்கி 2 ரன் கிடைக்குங்க. ஃபீல்டர் வந்து அற்புதமாக தேக்கியிருக்காரு. அதை 2 ரன். வா அற்புதமாக அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ் திசையை நோக்கி 2 ரன் கிடைக்கும். பாலை இன்னும் இருக்கலைங்க. 3ஆவது ரன் ஓடிட்டாங்கங்க. நல்ல ரன்னிங்க. நல்ல பால் ஒயிடு கேட்குறாங்க, பட் கொடுக்கல. லோகு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பின்னாடி திரும்பினார், நோ பால் கொடுக்கல அம்பேர். அடிச்சிருக்காங்க முதல் பவுண்டரி பிரபாஸ் பால்ல இருந்து. பிரபாஸ் அவரோட பேட்ல இருந்து முதல் பவுண்டரிங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஷாட்டு, ஒரு என்டர்டைனர் மேட்ச் தாங்க அது. லாஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால். கேட்ச் பிடிப்பாங்களா? கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சுங்க. ஒரு பிக் வெற்றிங்க. MLCC அணி பிக் வெற்றி. சார் 2 போட்டு ஒரு அடா டீம் இல்லைல்ல சார்.